உங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கும் வார்த்தை அது அனுப்புகிறதா இருக்கிறது. தேவன் தேவன் தேவனுடைய வார்த்தைகள் உங்களை பலன் செய்யட்டும். அப்ப என்ன சொல்லக்கூடாது? ஐயோ எங்க அம்மாக்கு இருந்தது, எங்க அப்பாக்கு இருந்தது, கேன்சர் இருந்தது, ஆஸ்துமா இருந்தது, என் பிள்ளைக்கு வந்தது, எனக்கு வந்து என் பிள்ளைக்கு வருமா? சாப கட்டுகளை ஆண்டவரா இருக்கிறேன். அது பின்தொடராது, பின்தொடராதுங்க. தீர்க்கதரிசனமா வந்தது வார்த்தைகள் எல்லாம் இதுவரைக்கும் அது பின்தொடர்ந்து இருக்கு. ஆனா ஆண்டு சொல்றாரு, அதெல்லாம் வேற பிடிக்கிட்டேன், இனி அது உன் பின்தொடராது, உன்னை அது நெருக்காது, நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ பாஸ்டர் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. வார்த்தை ரிசீவ் பண்ணீங்க, கர்த்தர் உங்களோட கூட பேசுறார். ஹல்லேலூயா. வாசிங்க. நீங்கள் பழுகவும் உங்களை பழுகவும் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட நான் என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உடன்படிக்கையை அதுதான் ஆபிரகாமுக்கு அங்க சொன்னார். உனக்கும் உன் சந்ததிக்கும் பின்வரும் தலைமுறையா வரும் சந்ததிக்கும் இந்த உடன்படிக்கை. இது நல்வார்த்தைங்க, இது நல்வார்த்தைங்க. ஆபிரகாம் தேவன் என்னை ஆசீர்வதிச்சார்னு சொன்னார்னா ஈசாக்கு அவர் போதுமானவரா இருந்தாரா இல்லையா? நல்லதை எடுத்துங்களேன். ஈசாக்க தேவன் ஆசீர்வதிச்சார்னா யாக்கோபை விட்டுட்டாரா? யாக்கோபு ஆசீர்வதிச்சார்ல, அந்த தேவன் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி தன் உடன்படிக்கை உங்களுக்குள்ளே திடப்படுத்த போகிறார். திடப்படுத்துறா அர்த்தம் அஸ்திபாரம் போடுறாருங்க. அஸ்திபாரம் இல்லாம எந்த பில்டிங் கட்டினாலும் என்ன ஆயிடும்? இடிஞ்சு விழுந்துடும். அது சொல்றாரு, அந்த அஸ்திபாரமான வார்த்தை உனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. உடனே மத்தேயுல எடுத்துக்கணும். இந்த வார்த்தைகளின்படி நான் சொல்லி அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள, அவன் கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருங்காற்று அறிவெல்லாம் பெருமழையும் பொழியலாம், அது ஆனா அந்த வீடு என்னது? அது அஸ்திபாரம் யாரு? மூளைக்கல்லு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கணும். இனி நீங்க தோண்டு போக கூடாது, அவிசுவாசமா இருக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பலம் செய்கிறது. அதனால நான் விழுந்து போக மாட்டேன், அதனால நான் தள்ளி விட மாட்டேன், தள்ளி போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார்.